பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக இறை மன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த 128 சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற கர்த்தருக்கு பயப்படும் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நிறைவு செய்தியாகவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். உடைய வார்த்தையின் மூலமாக இந்த பிள்ளைகள் பலன் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்ப. எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம், சமாதானமான வாழ்க்கை. எருசலேம் என்றால் எருசலேமுக்காக ஜெபிக்கிறவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாம். அப்போ எருசலேம் சமாதானத்தின் நகரம், மகாராஜாவின் தலைநகரம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் சிமியோன் கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த தேவ மனிதன், நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஏவப்பட்டு சொல்லப்பட்டது. கிறிஸ்து பிறந்த 8ஆம் விருத்திசேதனம் பண்ணப்பட்ட நாள் வரும்போது, தேவாலயத்துக்கு வரும்போது இயேசுவாய் பிள்ளை விருத்திசேதனம் பண்ண கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளையை வாங்கினாரு. வாங்கி அதை ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் பண்ணாரு. இப்போ என்ன ஆண்டவரே சமாதானத்தோடு என்னை அனுப்பிவிடும் கேட்டார். இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதான பிரபுவை பார்த்துட்டு சொல்லுகிறார், எனக்கு சமாதானம். அந்த இயேசு இந்த பூமியில் பிறக்கும்போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மணி பிரிய உண்டாக்குறார். கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. எருசலேம் என்பது சபையை சொல்லலாம், தேவனுடைய சமூகத்தை சொல்லலாம். எருசலேம் என்பது கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, சமாதானத்தின் கர்த்தர் வாழ்கிற வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சமாதானத்தோடு வாழ்ந்து சமாதானத்தோடு இளைப்பாறுகிற வாழ்க்கை. அதனால தான் எருசலேமின் வாழ்வை காண்ப. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களில் கடைசி 7வது ஆசீர்வாதம், வாழ்க்கையில் சமாதானத்தை காண்பாய். சிமியோன் அந்த வார்த்தையின்படியே சமாதான பிரபா இயேசுவை, அந்த இரட்சகரை பார்த்து சமாதானம் அடைந்து சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு அனுப்பும் என்று பிதாவை நோக்கி ஜெபித்தார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துக்குள் வாழ்கிறவனுக்கு சமாதானம், அவரை கண்டவனுக்கு சமாதானம், அவர் வாழ்கிறவன் சமாதானம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.